ஒரு ஒரு மிகப்பெரிய படங்களை இன்னும் பக்கபலமா அமையக்கூடிய அளவுக்கு அனிருத்துடைய இசை உன்னுடைய ஆளுமை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா? வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் எல்லாம் ஆபீஸ் போறான். வியாழன் வெள்ளி தவறாம எதுனா படம் ரிலீஸ் ஆயிருது. எல்லா யூடியூபர்ஸுமே கரெக்டா கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. நீ மட்டும் என்ன தைரியத்துலடா வீடியோ போடாம சும்மா இருக்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா வீடியோஸ் போடாம இருந்தேன். அதுக்கடுத்து என்ன வீடியோ போடன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். போட்டி போட்டு சுமார் படங்களா வந்துகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் ஆகுற எல்லாமே கான்ஸ்பிரசியா இருக்குது. இப்போதைக்கு உருப்படியா இருக்க ஒரே சினிமானா அது IPL மட்டும்தான். சினிமா பத்தின பேஜை வச்சுட்டு என்னால IPL கண்டென்ட்டும் போட முடியல. சோ ரொம்ப நாள் சும்மா இருந்தாச்சு. இப்போ என்னத்த போட்டு சேனலை ரீஸ்டார்ட் பண்ணன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சோம்பேறியை எழுப்பி வீடியோ பண்ண வைக்கிற அளவுக்கு நல்ல கண்டென்ட் தான். தம்ப்நெயில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு கோவம் வந்திருக்கும். ஏன்டா கிறுக்கு பிடிச்சவனே எதோட கம்பேர் பண்றதுன்னு ஒரு விவசாய இல்லையாடான்ட்டு. உண்மைதான், ரகுமான் அவர்களோட கப்பல் ஏறி போயாச்சு கொடுத்த இம்பாக்ட அதோட எமோஷன்ஸ் இதுக்கப்புறம் யாருனாலையுமே கொடுக்க முடியாதுதான். பட் அனிருத் கிட்ட இருந்து இந்தியன் 2ல இருந்து வந்திருக்க அந்த பாரா சாங் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெவல்யூஷன் தான். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் ஃபார் தமிழ் சினிமா இன் திஸ் டெக்கேடா நான் இதை பாக்குறேன். சங்கர் சார் படம்னாலே படம் எப்படி இருக்கும்ன்றதை விட எப்படியாச்சும் ஒரு 4-5 பாட்டு படத்துல வந்து ஹிட் ஆயிரும். AR ரகுமான் மாதிரி ஒரு கம்போசருக்கே சாட்டிஸ்ஃபை பண்ண ரொம்ப கஷ்டமான ஒரு டைரக்டர் தான் சங்கர் சார்ன்ட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. மதன் கார்கே அவர்களை ஒரு பாட்டுக்கு 1 வருஷம் லிரிக்ஸ் எழுத விட்டது, விக்ரம் அவர்களை ஊதி புளிஞ்சது. இப்ப கமல் சாரே சொல்லியிருக்காரு, தசாவதாரம்க்கு அப்புறம் என் கெரியர்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்தியன் 2க்கு தான்ட்டு. கஷ்டமான படங்கள் எது நீங்க பண்ணதுன்னு கேட்டா தசாவதாரம் சொல்லுவேன், இந்தியன் 2 and 3 சொல்லுவோம். திருப்பி பண்ணுவீங்களான்னு கேட்டா இப்போ வேற ஏதாவது பேசுவோம் அளவுக்கு. சோ லானா ராகட்ஸ கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். பட் சங்கர் சாரை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் பாண்டு நினைச்சிட்டு இருந்தப்பதான் ஒரு சேஞ்சுக்காண்டி அடுத்த 2 படங்களுக்கு AR ரகுமான் சங்கர் காம்போ இல்லன்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ப்ரோ சோஸ் தமன் அண்ட் அனிருத் ஓவர் AR இந்தியன் கிளிம்ஸ்ன்ட்டு ஒன்னு விட்டானுங்க. அன்னைக்கு நாள்ல அனிருத்தை திட்டாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா அதுல இருந்த ஒரு பாட்டு அவ்வளவு ஒஸ்டா தான் இருந்துச்சு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தெலுங்கு ராம் சரண் படம் கேம் சேஞ்சர்ல ஜருகண்டின்ற ஒரு பாட்டு வந்துச்சு. ஆக்சுவலா தமனை எனக்கு பிடிக்கும் தான். ஒன்னுத்துக்கும் ஆகாத குண்டூர்காரம்லே 3-4 நல்ல பாட்டை கொடுத்த மனுஷன் இப்ப இந்த கேம் சேஞ்சர் படத்துல வந்துட்டு வேணும்னே மொக்க பாட்டு கொடுத்தா கூட இவ்வளவு மொக்கையா வராது. அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டு சங்கர் எப்படி தலையாட்டி இம்மாம் பெரிய செட்டை நம்பி போட்டாருன்னு தெரியல. உண்மையிலே சங்கர் அவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண டஃப்பான ஆள் தானா, இல்லாட்டி ARRம் ஹாரிஸும் கஷ்டப்பட்டு நல்ல பாட்டு பண்ணி சங்கர் பேரை காப்பாத்திட்டு இருந்தாங்களான்ட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பட் அந்த சந்தேகத்தை பேஷ் பண்ற விதமா இந்த பாரா சாங் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அனிருத் கிட்ட இருந்து இப்படி ஒரு பாட்டு வாங்குறதெல்லாம் நாக் அவுட் மேட்ச்ல விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி வாய்ப்பே இல்லாத விஷயம். அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் தெலுங்கு படம் தேவாரால ஒரு பாட்டு வந்து எல்லாம் கலாச்சிட்டு இருந்தானுங்க. பட் இந்த தேவாராவோட தமிழ் வெர்ஷனை பார்த்த அளவுக்கு கூட எவனுமே பாரா சாங்க பார்க்கல. எஸ், இந்த காலத்துல என் தாய் மீது ஆணைன்னு சொல்லி இந்தியா கூடிய காட்டுறதெல்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கிரிஞ்சா ஃபீல் ஆகலாம். பட் என்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு சினிமாவா லைக் பிரிட்டிஷர்ஸை எதிர்க்கிற சேனாபதி கேரக்டருக்கு பாடுற பாட்டா கேட்டீங்கன்னா you will get a experience bro. நான் ஃபர்ஸ்ட் டியூனா கேட்கும் போதே அந்த குதிரை சத்தம் அந்த கணக்கிறதுல ஆரம்பிச்சு கடைசி அந்த பாட்டோட எண்டும் அந்த கணக்கிறதுலயே முடிச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி வந்து அனிருத் அவருடைய வாய்ஸ்ல இருக்கிற அந்த பேஸும் அந்த ஹை பிட்ச்ல அவர் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. அந்த பாரா அது ஆரம்பிச்சு என் தாய்மண் மேல ஆணையெல்லாம் நான் ரெக்கார்டிங்ல தெரிஞ்சு AR ரகுமான் சாரோட பீட்ஸ் எல்லாமே எப்பயுமே காலம் கடந்தது. கப்பல் ஏறி போயாச்சு, அஜிமோஷா, செகண்ட் ஷா, கெடா கெடா கரியில இருந்து இப்போ சிம்டாங்காரே வெறித்தனம் மெர்சல் அரசன் கூட நல்ல சவுண்டிங்ல கேட்டீங்கன்னா பியூர் வைபா தான் இருக்கும். அந்த லெவலெல்லாம் மேட்ச் பண்ண அனிருத்னால முடியாதுனாலும் இவ்வளவு நாளா எலக்ட்ரானிக் பேஸ்ல வெஸ்டர்னை மட்டுமே புளிஞ்சிட்டு இருந்த அனிருத் டோட்டலி அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம், ஐ மீன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஜோன். இந்த பாரா பாட்டு விஜய் அவர்கள் இந்த இன்டர்வியூல சொல்ற மாதிரி பாட்டோட எந்த ஒரு இடத்துலயுமே டியூனை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காம நூக் அண்ட் கார்னர் பயங்கரமா எஃபர்ட்ஸ் போட்டிருக்குது. என்னால பியூரா ஃபீல் பண்ண முடியுது. பாராண்டு ஒரு பல்லவி ஸ்டார்ட் ஆகி என் தாய் மீது ஆணைன்ட்டு அதே ஹைப்ல மூவ் ஆகி அப்புறம் ஸ்மூதா மெலோடி உள்ள போய் ஓ மை காட் அந்த சுத்திகான்றவங்க வாய்ஸ் உள்ள வந்து அப்புறம் அகைன் மறுபடியும் அனிருத் டேக் ஆஃப் பண்ணி முடிப்பாப்ல. உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு இந்த பாட்டு வந்துட்டு ஒரு பியூர் ஃபீஸ்ட் தான். நான் முன்னாடி ஏன் இந்த பாட்டை ஒரு ரெவல்யூஷன் ஃபீல் பண்ணேன்னா வாலி மதன் கார்கி தாண்டி அனிருத் அவர்களோட சாங்ஸ்க்கு
வரைக்கும் வேற எந்த ஒரு தரமான லிரிசிஸ்டும் பெருசா கொலாப் பண்ணலன்னு நினைக்கிறேன். சும்மா இந்த சிவகார்த்திகேயன், விக்னேஷ் சிவன், தனுஷ்லாம் நிறைய டேக்கன் ஃபார் கிராண்டடா லிரிக்ஸ் எழுதி நம்பு இதுதான்டா லிரிக்ஸ்னு நம்புன்ற மாதிரி நம்மளெல்லாம் ரொம்ப நாள் உசுர வாங்கிட்டாங்க. இதனாலேயே நிறைய தமிழ் வல்லமை கொண்ட லிரிசிஸ்டுகளுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லன்ட்டு நாங்க வீடியோ போட்டே பல வருஷம் ஆச்சு. இப்போ அனிருத் மியூசிக்ல பா விஜய் அவர்களோட லிரிக்ஸ கேக்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு லைனுமே நான் பல தடவை திரும்ப கேட்டு ரசிச்சேன். அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. மைசூருக்கு ஒரு வேற போயிருந்தேன். திப்பு சுல்தானுடைய ஒரு நினைவிடம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. நான் அப்ப இந்த டியூனை நான் எடுத்துட்டு போறேன், பயணத்துல எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் கத்தி துப்பாக்கி இதெல்லாம் நான் வந்து பாத்துட்டு அவருடைய நினைவிடத்துக்கு எல்லாம் போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தோம். அங்கதான் அந்த பாடல் எழுதுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சங்கர் சார் மீட் பண்ணேன். சந்திச்சு என்ன ஒரு பெரிய அதிசயம்னா இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் எல்லா லிரிக்ஸுமே அண்ட் இத ரெவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹிப்ஹாப் ஆதி அவர்களோட பாட்டெல்லாம் நம்ம 60% வால்யூமுக்கு மேல வச்சு கேட்கவே முடியாதுல. அதுவும் இந்த மெட்ராஸ் டு மதுரை பாட்டெல்லாம் ஃபுல்லா ஒருத்தன் ஃபுல் சவுண்ட் வச்சு ஒரு 3 வாட்டி கேட்டான்னா, சோ இந்த மாதிரி ஹை பேஸ் சவுண்ட்ஸ் மேல நம்ம ஆளுகளுக்கு இருந்த ஒரு மோகத்தினால நிறைய ஜானர் ஆஃப் சாங்ஸ் இல்லாம போன மாதிரி ஆயிருச்சு. இந்த ஒரு டைம்ல அதுவும் அனிருத் அவர்கள் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து இப்படி ஒரு சவுண்டிங்ல ட்ரை பண்ணிருக்கிறதுக்கு நாம சப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும். 4 மில்லியன்லாம் பத்தாது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஃபியர் சாங் மாதிரி இன்னும் ஒரு 10 பாட்டு வரும், அவ்வளவுதான். இந்தியன் 2ல அந்த கம்பேரிசன்லாம் வந்து இல்லாம we are just trying to give our best. ஏன்னா ஏஆர் சார் தலைவன் தான், தொண்டன் தான்.